Hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் சீரிஸோட பார்ட் 5. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இடுக்கி டேம் அதுக்கப்புறம் செருத்தோனி டேம் ரெண்டுமே கவர் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் நான் இப்போ டனல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ட்ரை பண்ணேங்க. பட் ஈவினிங் நான் போகிறதுக்கு செக் போஸ்ட் க்ளோஸ் ஆயிருங்கிறனால என்னால் கவர் பண்ண முடியல. அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டேமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டேப்லெட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்கு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டேன்னு கிளம்பியாச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் ஸ்டே. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பேன். இப்போ ஏன் சீக்கிரம் அவசரமாக கிளம்பலான்னு சொல்கிறாருங்க. நான் சரிண்ணா ஆக்கா இடுக்கி மூணார் போய் தாக்கா பிளான் பண்ணோம். டைம் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்ல மாதிரி பாருங்கள், ரூமில் நான் கிளம்பியாச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு அண்ணா வந்து கொச்சின்னு இந்த மாதிரி, அந்த அக்கா வந்து ஒரு அக்கா வந்து பாலக்காடு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நேற்றுன்னு பழகிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலையில் கொழுக்கு மேலே போயிட்டு வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்னு. செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ப்ரோ இந்த ஸ்டேக்கு வரலாமா அப்படின்னு. இந்த ஸ்டேக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் தாராளமாக வாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்ன மாதிரி தனியாக மட்டும் வராதிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லோரும் ஜோடியாக சுற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. நம்ம தனியாக இருக்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். மிச்சப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸ்டென்ட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக வரலாம். 1700 ருபீஸுக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா பக்கா வர்த்து. இவங்க எப்படின்னா உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் 3 o'clock செக்இன், நீங்கள் வரனால ஈவினிங் 3 o'clock செக்இன் பண்ணிங்கன்னா நடுவில் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு ஈவினிங் சன்செட் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் நடக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மார்னிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அப்புறம் சிக்கனோட நைட்டு டின்னர் கொடுத்துருவாங்க. என்ன கேட்டிங்கன்னா சிக்கன் நல்லா இல்லை, அது வேறு மேட்ரு. சரி, அதை விட்டு தள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுப்பி விட்ருவாங்க. அவங்களே வந்து நீங்கள் எந்த டென்ட்டில் இருந்தீங்களோ கரெக்டாக எழுப்பி விட்டு, ஸோ மார்னிங் ட்ரக் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜீப்பில் உட்கார சொல்லி ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்கங்க. அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரெக்கிங்கு. 1700 ருபீஸ்க்கு என்ன கேட்டிங்கன்னா ஓகே வர்த்துங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தனியாக வந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணாதீங்க, என்ன போர் அடிக்குங்க தனியாக வந்தீங்கன்னா. மிச்சப்படி நைட்டோட கேம்ப் ஃபயரு மியூசிக் எல்லாமே இருக்குங்க. தாராளமாக நீங்கள் வரலாம். 1700 ருபீஸ்க்கு கேட்டிங்கன்னா 10 ஸ்டே வர்த்து தான் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆச்சுங்க. இடுக்கி போகலான்னு தான் பிளானு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம லேட் ஆகிடுச்சுங்க. அங்கே ஃபஸ்ட்டு கொழுக்கு மலையில வரும்போது அதான் இப்போது கொஞ்சம் அடிப்படியாக ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். இப்போ என்ன பிரச்சனைனா, சரி இப்போ இடுக்கி போகலான்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். பட் இப்போ இடுக்கி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் மூணார் போயிட்டு தான் பிளான் பண்ணோம். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை வழியாக வந்தோம்ல, அந்த வழி பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to ஈவினிங் 6 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். மிச்சப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வைல்டு அனிமல்ஸ் வரும்னு. நான் இப்போ இடுக்கியே போனாலும் திரும்பி மூணாருக்கு 3 மணிக்கு வந்தால் தாங்க திரும்பி ரிட்டர்ன் ஆக முடியும். நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. கஷ்டம் தான் நினைக்கிறேன். இடுக்கி போக முடியாது தாங்க நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இந்த பயங்கரமான இடத்த நான் உங்களுக்கு நேற்றே காமிச்சிருப்பேங்க. சரியான வியூங்கன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப நேரம் யோசித்தேங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இடுக்கி பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 55 கிலோமீட்டர் தாங்க. ஏன் ஒரு ட்ரை கொடுக்கக்கூடாது? இடுக்கி டேமுக்கும் அப்புறம் செருதோனி டேம் 2 டேமும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. 2 டேமும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த டேமுக்கு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உடுமலை சிலர்கிட்ட கேட்டால் உடுமலை தம்பி எப்போ வேணால் போகலாங்கிறாங்க. சிலர்கிட்ட கேட்டால் 6 மணிக்கு மேலே விட மாட்டாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் இப்போ என்னென்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் அங்கே இருக்கும். மன்னிச்சிருங்க. ஸோ அப்போ என்ன அந்த டைமை கவர் பண்ணுறேன். இப்போ போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம், வரதுக்கு 2 மணி நேரம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இடுக்கி போகிறேன்னா திரும்பி நான் மூணாருக்கு மறுபடியும் 3 மணிக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் 3 மணிக்கு மூணார்லன்னு கிளம்புனா தான் நம்ம கீழே 6 மணிக்கு போக முடியும். அதனால் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி தாங்க போகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது.
சரி இடுக்கி டேமோ செருதோனி டேமோ கவர் பண்ணிக்கலாம், வர்க்காலா வியூ பாயிண்ட் வேணும்னா வேணாங்க. அப்புறம் அந்த டனல் கூட சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், இடுக்கி டேமாவது பார்த்துட்டு போயிடலாங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். சார் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், 60 கிலோமீட்டரில் என்ன போகுதுங்க, பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு. நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ ஸ்டே பண்ணிட்டு போகலாம்ல ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும். ஆனால் நான் ஸ்டே பண்ணுறதுக்கு மைண்டை செட் பண்ணல, எல்லாமே மைண்ட் செட்டிங் தாங்க. எப்படி சொல்கிறதுனா, மூணாரில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் நான் யோசித்து வந்தேன். 2 நாள் பிளான் என்கிட்ட இல்லை. பண்ணுறது பண்ணலாம், பட் என் மனசு டே போடா வீட்டுக்கு போடா அந்த மாதிரி சொல்லுது. அதனால் எப்படியாவது நான் வீட்டுக்கு போக தான் பார்ப்பேன். கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. பட் எனக்கே தெரியும் ஸ்பீடாக போகிறது தப்பு தான், பட் வேறு வழி இல்லாத கட்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க. இடுக்கி டேம் பற்றி நான் சொல்லணுன்னே இல்லை, உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இடுக்கி டேம் பார்த்திங்கன்னா பெரியார் ரிவரில், ஸோ பெரியார் ரிவரை பிளாக் பண்ணி தான் இடுக்கி டேம் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த தண்ணியை சேவ் பண்ணுறதுக்காக. இடுக்கி டேம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இடுக்கி டேம் வந்து ஒரு ஆர்ச் டேம், எல்லாருக்கும் தெரியும். அது வந்து டபுள் ஸ்ட்ரக்சர் ஆர்ச் டேம். ஆக்சுவலி முன்னாடிலாம் அந்த ஆர்ச் மேலே வண்டி போயிட்டுருக்கும், பட் இப்போ பார்த்திங்கன்னா கொரோனாங்கனால அலோவ் பண்ணுறதில்ல, மேலேன்னு மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது லோக்கல் பீப்புள் வந்து அந்த மலையை அவங்க ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆர்ச் டேம் இப்போ இருக்குல்ல, 2 மலைக்கு நடுவில் இருக்கிறது அந்த இடுக்கி டேம். அந்த ஆர்ச் டேம் இப்போ இருக்கிறதுனால இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை, 2க்கு நடுவில் தான் அந்த ஆர்ச் டேம் கட்டியிருக்காங்க. ஒரு மலையை பார்த்திங்கன்னா கொருவான், இன்னொன்று பார்த்திங்கன்னா கொர்த்தின்னு கூப்பிடுவாங்க, கொருவான் கொர்த்தின்னு. ஸோ அந்த 2 மலைக்கு நடுவில் தான் அந்த டேம் கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான டேம், அதை தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண நாள் பார்த்திங்கன்னா February 1973 டேம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா பவர் ஜென்ரேஷனுக்காக தான். ஆக்சுவலி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த டேமை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை வழியாக மூணாருக்கு வந்தோம் இல்லைங்க. ஸோ தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் ஆக்சுவலி நான் கரெக்டாக 5:55 போனேன். 6 மணிக்கு செக் போஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்கங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்தாங்க அந்த ஆஃபீஸர் சார் வந்து, தம்பி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னாங்க. சார் ஓகே சார் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 7-8 லாரியை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன போக சொன்னாங்க. நானும் புரியல ஏன் இப்படி பண்ணுறாங்க, விட மாட்டாங்களோ என்னன்னு கேட்ட அப்புறம், தம்பி இப்போ நீ போப்பா அப்படின்னாங்க. ஏன் என்னாச்சு சார்னு கேட்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா யானை தண்ணி ரோட்டோரமாக குடிக்க வந்திருக்கும், 7-8 லாரி போச்சுன்னா அந்த சத்தத்துக்கு போயிடும், நீ கொஞ்சம் வெளிச்சம் வந்தப்புறம் அதுக்கப்புறம் நீ வேணால் போய்க்கோ, இப்போதைக்கு முந்தாதே அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சு, அந்த மனசு தான் சார் கடவுள், அந்த மனசு தான் கடவுள். இவங்க நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதே மாதிரி மோசமானவங்களுக்கும் இருக்காங்க. நம்ம தான் பார்த்து சுதானமாக இருக்கணும். கூகுள் மேப்பை எல்லா டைமும் நம்பக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், இடுக்கிக்கு மேப்பு போட்டால் ஏதோ ஒரு இடுக்குக்கு மேப்பு போட்டிருக்கு, ஏதோ கிராமத்துக்கு போகுது, ஏதோ இடுக்கு கிராமத்துக்கு, எப்படி தானோ ஐயோ. பட் 38 கிலோமீட்டர் காட்டுது. நான் விசாரிச்சிட்டேன், எங்கள் லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டேன், தம்பி போகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இது மெயின் ரோடு கிடையாது அப்படின்னாங்க. மெயின் ரோட்டில் போனால் நேரம் போயிருந்துருக்கலாம். மெயின் ரோட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் நாங்கள், இது ரொம்ப குறுக்கலாக இருக்குது ரோடு. சுற்றி வந்ததுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இடம் பார்த்துட்டேன். ஸோ இந்த இடத்த பார்த்துட்டு போகணும் தான் கூகுள் மேப் நம்மளை சுற்ற வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க, சும்மா. என்ன வெயில் அடிக்குது, அதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கிளைமேட் கொஞ்சம் மிஸ்டியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கூகுள் மேப் பார்த்திங்கன்னா ஒரு வழி காட்டுது. லோக்கல் அண்ணா கிட்ட கேட்கும்போது, தம்பி இந்த வழி போகும்னாரு. நான் ஏற்கனவே முன்னாடியே வந்தேன், இந்த ரோடு பாருங்கள் பயங்கர மோசமாக இருக்குது. கூகுள் மேப் எங்கேன்னு ரைட் எடுக்க சொல்லுது, இந்த இதுக்குள்ளேயா, எப்படி தானும் மனசாட்சி இல்லாமல். இதுங்க பாருங்கங்க, இல்லை இது வெறும் மண்ணில். கடவுளே கடவுளே, கமான். ஓ கையெல்லாம் வலிக்குதுங்க, செம வலி வலிக்குது. அப்போ பரவாயில்ல, இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மறுபடியும் இங்கே ஒரு கன்ஃபியூஷனா, இந்த பக்கம் டேமுக்கு போகணுன்னு. இப்படி தான் போகணும் டேமுக்கு.
நல்ல பேக் வீல் மட்டும் தனியாக சுற்றுது. இதுக்கு என்ன லெஃப்ட் சைடு பயங்கரமாக தாங்க இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேருத்தோனி டேமுக்கு வந்தாச்சு. டேம் பார்த்தீங்கன்னா எனக்கு நேராக முன்னாடி தான் இருக்குது. பட் இந்த வியூக்கு வரதாங்க வருது. ஏன்னா டேம் மேலே போனாலும் ஒரு விஷயம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் பேக் எதுவுமே அளவு கிடையாது அம்மா டேம் மேலே. அதனால் நீங்கள் மேலே போனாலும் அந்த வியூ உங்களால் பெருசாக பார்க்க தான் முடியும், காட்ட முடியாது. அதனால் நான் டேம் மேலே போகிறதில்ல. இங்கே நான் அந்த வியூ காட்டுறேன், செக் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த ரோட்டோரமானே கொஞ்சம் வியூ தெரியும் அப்படின்னாங்க. அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டேமும் பார்த்தீங்கன்னா 2 மலைக்கு நடுவில் தான் இருக்குது. நான் மூணாறு மாதிரி கொஞ்சம் குளிர்னு எதிர்பார்த்தேங்க. அடி வெயில் பிரிக்குது. நான் அப்படி உங்களுக்கு வியூ காட்டுறேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குது. பட்டு என்ன ஒரு சின்ன ஒரு இதுனா தண்ணி திறந்து விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா நான் இப்போ தான் நல்லா மழை அடிக்குதுல்ல. பட் பரவாயில்லைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஃப்ளையிங் ஆஃப் வெஹிக்கிள் ப்ரோஹிபிட்டட் ஓவர் த டேம். உள்ள கேஜெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாதுமா. ஸோ வண்டி போகிறது எந்த இடத்துல நிப்பாட்டி டிக்கெட் கவுண்டர் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே டிக்கெட் போட்டு தான் அங்கே போகணும். நம்ம உள்ள போகிறது கிடையாது. எனக்கு கூகுள் மேப்பில் ரூட்டு பாருங்கள். இந்த பாலத்து வழியாக போகணுன்னு காட்டுது. எப்படி தானோ. அது இல்லாமல் இந்த செருதோனி டேமும் இடுக்கி டேமும் பக்கத்தில் தாங்க இருக்குது. பட் எனக்கு இடுக்கி டேம் தான் பிடிக்கும். டேமுக்கு பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம இப்போ டேம் இப்படி இருக்குன்னா லெஃப்ட் சைட் ரைட் சைடு இருக்கலாம். அந்த மாதிரி 2 வழி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா எந்த வழியில் வேணால் போய்க்கலாம். ஆனால் எந்த டேம்லையுமே கேஜெட்ஸ் பேக்ஸ் அலோடு கிடையாது. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு என்ட்ரி ஃபீஸ் டிக்கெட் வாங்கணுங்க உள்ளே போகிறதுக்கு. உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரில. செருதோனி டேம் அங்கே இருக்குது பாருங்கள். இந்த இதை தான் நம்ம பேக் சைட்லன்னு பார்த்தோம் வியூவை. பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குங்க. இந்த டேம் தான் நம்ம பேக் சைட்லன்னு பார்த்தோம். இது ஃப்ரண்ட் சைடு நிறைய தண்ணி இருக்குங்க. அது நம்ம எது வேணால் ஃப்ரண்ட் பேக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம சொல்கிறது தான் வைங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். பட் அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோகிராஃபி, மொபைல் ஃபோன் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். ஸோ இடுக்கி டேம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதுதான் இடுக்கி டேம். நான் கேட்டு பார்த்தேன், தம்பி அந்த சைடுலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ச்சோட ஃப்ரண்ட் சைடு தெரியாது, அந்த தண்ணி இருக்கிற இடம் தான் தெரியும், இந்த வழியாக போங்க அப்படின்னாங்க. நான் அந்த கல்வேரி வியூ பாயிண்ட்டுக்கு போட்டிருக்கேன். பட் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்னும் 11 கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 130 ஆச்சு. இங்கேன்னு நம்ம மூணார் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ 2:30 3:30 ஆயிருங்க. அதே லேட்டு. ஸோ டக்குன்னு இந்த இடுக்கி ஆர்ச் டேம் வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். இங்கேன்னு ரைட்டுன்னு தான் சொன்னார். வாவ், மேலே தெரியுது பாருங்க. அடேங்க அப்பா, கேட்டை தாண்டி போக முடியாதுன்னாங்க. நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் ஏன் போக போகிறோம்? எனக்கு டேம் வியூ ஃபுல் வியூ தெரிஞ்சால் போதும். அடிப்பொலி. தெரியுது உங்களுக்கு டேமு?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடுக்கி டேம் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. மேலேன்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் மேலே இடுக்கி டேம் மேலே அலௌடு கிடையாது. அது வெறும் அந்த செருத்தோனி டேம் மேலே மட்டும் தான் அலௌடு. அதனால் நான் அங்கே மேலேயே போகல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தாலும் உங்களுக்கு காட்ட முடியாது. அந்த ஒரு வார்த்தை நானும் பார்க்கல. அது ஒரு ரேண்டமாக ரோட்லனே உங்களுக்கு அந்த வியூ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம் அந்த நம்ம ஆர்ச்சுக்கு முன்னாடி சைடு அடிவாரத்துக்கிட்ட இருக்கோம். அந்த ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் மாதிரி. ஸோ அங்கே உங்களுக்கு எனக்கு முன்னாடி தான் அந்த வியூ இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வியூ இப்போ காமிச்சிடுறேன். இல்லை தெரியுது உங்களுக்கு இந்த ஆர்ச் டேம். ஆனால் இந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டேங்க. தெரியுது உங்களுக்கு டேம் பயங்கரமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலை மூணார் டு உடுமலைப்பேட்டை ரூட்டில் விட மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போவே இங்கேன்னு கிளம்புற மாதிரி இருக்குது. இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆச்சு. இப்போ 2 மணி ஆயிடுச்சுன்னு வைங்க. இங்கே மறுபடியும் போக 2 மணி நேரம் அவங்க. அதனால் நேராக வீட்டுக்கே போயிடலாம். நானும் டயர்ட் ஆகிட்டேங்க, முடியல. செம்ம வெயில். நான் மூணாறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இடுக்கி பயங்கர வெயில் அடிக்குதுங்க. ஸோ அப்படியே கிளம்பிடுவோமா? ஸோ இதோட இந்த ட்ரிப்பை அப்படியே முடிச்சிக்கலாம். ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறது. 2-3 பார்ட்டாக போடுவேன். ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த டூல் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.